ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டப் ஹுட் தமிழ். இன்னைக்கு நம்ம டாப் 5 வேம்பயர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம், அதுவும் தமிழ் டப்பில். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவிஸ்க்கான டவுன்லோட் லிங்க்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேம்பயர்ஸை பற்றி சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஸோ இந்த வேம்பயர்ங்கிறது யார்? ரத்த காட்டேரி. ஸோ அவங்க ஃபுட்டு வந்து ஹியூமன்ஸோட பிளட் தான். சில்வர் பிளட், அந்த சன்லைட்னா அவங்க வீக்னஸாக இருக்கும். ஸோ அவங்க ஹெட் ஒருத்தருப்பா, அவன் தான் டிராகுலா. அவன் தான் இந்த வேம்பயர்ஸ் உருவாக்குனது. ஸோ இந்த டிராகுலா தான் வேம்பயர்ஸ்லேயே பவர்ஃபுல்லான கிரியேச்சர். ஸோ இந்த மூவிஸோட ஸ்டோரிஸ் எல்லாம் வேம்பயர்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் இடையில நடக்கிற ஃபைட் தான் இந்த மூவிஸோட ஸ்டோரியாகவே இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல டிராகுலா 1992 வந்த ஒரு ஹாரர் ட்ராமான மூவி. IMDb 7.4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவியில் நம்ம ஜான் விக் கேரக்டர் பண்ண கேனி லூயிஸ் தான் இந்த மூவி ஹீரோ பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த மூவியில் மெயின் வந்து வில்லன் தான். ஸோ வில்லன் யார்? டிராகுலா. ஸோ இந்த டிராகுலாங்கிற கேரக்டர் எப்படி உருவாச்சு, ஏன் உருவாச்சு, ஃபைனலாக அழிச்சாங்களா இல்லையா தான் மூவியில் காமிச்சிருப்பாங்க. மூவி ஃபுல்லாமே டோட்டல் எபிக் ப்ளஸ் அந்த ஸ்ட்ராங் ஆக்டிங், அந்த இன்டென்சிவான டெக்னிக்கோட தான் இந்த மூவியோட மெயினாக இருந்துச்சு. ஸோ இந்த மூவியில் இருக்க ஹாரர் எலிமெண்ட்டில் வெறித்தனம் 1992 இந்த லெவலான சினிமாட்டோகிராஃபி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்த புதுசில் இந்த மூவி தான் டாப் ரேட்டட் ஹாரர் மூவியாக இருந்துச்சு. ஸோ இந்த மூவி நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு டைம் பார்த்துருக்கணும். ஒரு நல்ல ஹாரர் ப்ளஸ் த்ரில்லர் ட்ராமான மூவி. ஸோ டெஃபினட்டாக இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல பிரிஸ்ட் 2011 வந்து ஒரு ஆக்ஷன் ஹாரரான மூவி. IMDb 5.7 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு பிரிஸ்ட்னா யாரு? சாமியார். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பயங்கரமான வாரியர் மாதிரி ஃபைட்டில் வேற லெவல் பண்ணிட்டு வேம்பேஸ்லாம் ஹண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டு ஒரு பிரிஸ்டாக மாறிட்டாரு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஹீரோக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணை வேம்பேஸில் ஒன்று சேர்ந்து கடத்திட்டு போயிடறாங்க. ஸோ அந்த பொண்ணை மீட்டுக்காக நம்ம ஹீரோ புறப்படுறாரு. ஃபைனலாக அந்த பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா இந்த மூவி. நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுற பைக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த மூவியில் மெயின் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதுவும் நம்ம ஹீரோ ட்ராவல் பண்ண சீன்லாம் கொஞ்சம் வேற லெவல் அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹியூமனுக்கு வேம்பயருக்கும் இடையில இருக்கிற ஃபைட்டை பக்காவாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. மூவி ஃபுல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சஸ்பென்ஸாகவே இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஆக்ஷனான ஹாரர் த்ரில்லர் மூவி எதிர்பார்க்குறவங்க இந்த மூவி நம்பி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல பிளேட் ஃப்ரான்சிஸ் 1998 2004 வரை டோட்டலாக 3 பார்ட் இருந்திருக்கு. இது 3மே ஹாரர் ஆக்ஷனான மூவி. IMDb 7.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி, இந்த வேம்பயர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து இந்த டோட்டல் வேல்யூ ஆக்குபை பண்ண பிளான் போகிறாங்க. அப்போ அந்த ஹியூமன் சைட்லேருந்து வேம்பயர்ஸ் அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறது யாரு? நம்ம ஹீரோ பிளேட். இவர் பார்த்தீங்கன்னா வேம்பயர் ஹியூமன் ரெண்டு கலந்த ஒரு கிரியேச்சர். ஸோ அதனால் வேம்பயர்ஸ் ஹீரோ பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ நம்ம ஹீரோ எப்படி இந்த வேம்பயர்ஸ்கிட்ட இருந்து இந்த டோட்டல் வேல்யூ சேவ் பண்ணுறாங்க தான் இந்த மூவி. ஸோ இந்த மூவியில் மெயின் வந்து இந்த மூவியோட ஹீரோ பிளேடு தான். அவர் பண்ணுற ஃபைட் சீன்ஸ்லாம் நீங்கள் யோசிக்காத லெவலில் இருக்கும். அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஃபைட் சீன்ஸ் மூவியில் இருக்கு. மூவியில் 3 பார்ட் இருக்கு. அந்த 3 பார்ட்டுமே தமிழ் டப்ல இருக்கு. அதுவும் 3rd பார்ட்ல பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவி நம்பி பார்க்கலாம். மூவி ஃபுல்லாமே நல்ல பிளட் பார்த்தா ஹாரராக இருக்கும். ஸோ பயப்படாமல் பாருங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் வேம்பயர் ஹண்டிங் மூவி எதிர்பார்க்குறோங்க. இந்த மூவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல ஆப்ரகான் லிங்கன் வேம்பயர் ஹண்டர் 2012 வந்த ஒரு ஆக்ஷன் ஹாரரான மூவி. IMDb 5.9 கொடுத்துருக்காங்க. இந்த படம் ரொம்ப அண்டர்ரேட்டடான மூவி நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆப்ரகான் லிங்கனை யாரும் தெரிஞ்சிருக்கோ அவர் தான் அமெரிக்கா பிரசிடென்ட்டாக இருந்தவர். அவர் தான் இந்த படத்தில் வேம்பயர் ஹண்டராக காமிச்சிருக்காங்க. கேட்கறதுக்கு ஃபேண்டஸி இருந்தவர். படத்தை பார்த்தோன்னா ஸ்டன் ஆயிருவீங்க. அந்த லெவலான ஒரு மூவி. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம ஆப்ரகான் லிங்கன் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு வேம்பயர் கொலை பண்ணிடுது. ஸோ அதனால் நம்ம ஏதோ செம்ம காண்டாகி பெருசாக வளர்ந்த உடனே ட்ரைனிங்காக பயங்கரமாக எடுத்து வேம்பயர் ஹண்டராக மாறி எப்படி இந்த வேம்பயர்ஸ் ஹண்ட் பண்ணுறாங்க மட்டும் காமிக்காம அடிமைத்தனத்திலிருந்து மக்களை காப்பாற்றுறதா காமிச்சிருப்பாங்க. மூவியோட ஸ்டோரி கொஞ்சம் பொலிட்டிக்கல் வைஸாக மூவ் ஆகும். ஸோ இந்த மூவி ஓவரால் பார்த்தீங்கன்னா பாதி ஆக்ஷன் பாதி பொலிட்டிக்கலாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் மெயின் வந்து இந்த படத்தோட விசுவல்ஸ், இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் எனக்கு பிடிச்ச ஃபைட்ஸ் இந்த ஹார்ஸ் ஃபைட் சீன் அதெல்லாம் வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டார்டிங் இந்த எண்டிங் வரை கொடுத்துருக்க சீன்ஸ் ப்ளஸ் இந்த டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூஸ்பம்ஸ் தரக்கூடிய லெவல் தான் இருக்கும். ஸோ இந்த மூவி கன்ஃபார்ம் ஒட்டே பார்த்துருங்க. ஒரு நல்ல மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவி கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க. ஹைலி ரெக்கமெண்டட். நம்ம லிஸ்ட்டில் 1st இடத்துல அண்டர்வேர்ல்டு சீரிஸ் 2003 2016 வரை டோட்டலாக 6 பார்ட் வந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை தவிர மிச்ச எல்லா பாட்டுமே தமிழ் டபுள் தான் இருக்குது. ஸோ இது ஹாரர் ஆக்ஷனான மூவி. IMDb 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்த்த வரை 93% ஆஃப் பீப்புளுக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மூவி சீரிஸில் வந்து 6 பாட்டுமே செம்ம ஹிட். ஏன்னா அந்த கொடுத்துருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸும் அந்த விசுவல் எஃபெக்ட்ஸ் தான் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதனாலே இந்த மூவி பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இந்த மூவி லைக் அண்ட் சொல்கிற வேற ஒரு ஹியூமனுக்கு கலந்த ஒரு கிரியேச்சர். அந்த கிரியேச்சருக்கும் நம்ம வேம்பயர்ஸ்க்கும் ஃபைட் நடக்கும். அது ஒரு பெரிய வாழை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே டோட்டல் எப்பிக்கான
ஸ்டோரி ப்ளஸ் அந்த ஃபைட் சீன்ஸ் இந்த மூவியோட மெயின் ஹைலைட் இருக்குது. இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் இந்த எண்டிங் வரைக்கும் செம்ம த்ரில்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏன்னா இந்த மூவியில் ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மூவி கன்ஃபார்ம் ஒரு டைம் பார்த்துருங்க. ஒரு நல்ல வேர்வொல்ஃப் வேம்பயர் ஃபைட் பார்க்கணும், இந்த மூவி டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 பாட்டுமே வெறித்தனம். இந்த முறை நிறைய உயிர் பலி இருக்குமோன்னு நான் பயப்படுறேன். நம் இனத்துக்காக போராடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் டாப் 5 வேம்பயர் மூவி லிஸ்ட். இதோட பார்ட் 2 வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி வேர்வொல்ஃப் மூவி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் அப்லோட் பண்றோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டாப் 5 ஜோம்பி மூவிஸ் போட்டுருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்றீங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கீப் சப்போர்ட்டிங் டப்ஹுட் தமிழ். பை கைஸ்.